என்னதான் ட்ரஸ்டட் சைஸாக இருந்தாலுமே செங்கல்லாம் அனுப்புகிறாங்க சில நேரம். அதனால நான் 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். வாங்கின அதே ரேட்டு தான், எந்த ப்ராடக்ட்டுமே ரேட்டு வந்து மாறலை. ரொம்ப குறைஞ்ச விலையில் வாங்கின ப்ராடக்ட்ஸ். நம்ம அயனில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இரும்பு சத்து நம்ம சமைக்கிற சாப்பாடோட சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம கிச்சனுக்காக வாங்கின ரொம்ப குறைஞ்ச விலையில் வாங்கின பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பொருளாக பார்த்துடலாம், நீங்களும் பாருங்கள். இதெல்லாம் தான் அந்த பொருள் பெட்டியாக வச்சுக்கிறாங்க போல. ஆமாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா எதனா டேமேஜ் இருந்தால் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ரிட்டர்ன் பீரியட் முடியறதுக்குள்ளார நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் முன்னாடியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ப்ராடக்ட் வீடியோலையுமே சொல்கிறது தான். இருந்தாலும் எல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. இல்லை ஆன்லைனில் செக் பண்ணாமலாம் வாங்க முடியாது. என்னதான் ட்ரஸ்டட் சைஸாக இருந்தாலுமே செங்கல்லாம் அனுப்புகிறாங்க சில நேரம். அப்படி தப்பாகவும் சொல்லிட முடியாது, நம்ம உஷாராக இருக்கணும், அவ்வளோதான். செக் பண்ணி வாங்குறது பெட்டர். ஆமாம், எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்குது பாக்ஸு. இதுக்கு நம்ம எடுத்து உள்ளே வச்சது தான் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது இதோட டைட்டாக இருக்கும். ஓகே, இது என்ன யாராவது கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இது மாதிரி வச்சுட்டு என்னன்னு கெஸ் பண்ணுனா அவங்க எப்படி கெஸ் பண்ணுவாங்க? தெரியுதுல்ல, ஏதோ கொஞ்சம் ஓப்பன் பண்ணிடலாமா? ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு பொருள் தாங்க. செம்ம வெயிட்டாக இருக்குது. இப்போ இது என்னன்னு தெரியுதா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பூரி மனை தான். அதாவது பூரி, சப்பாத்தி, நான் எது வேணும்னாலும் செய்யலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் வச்சுருக்கிறேன். மரத்தில் வாங்கினது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷம் ஆனாலே கொஞ்சம் ஒரு பூஞ்சை பிடிச்ச மாதிரி கருப்பாக ஆகிடுது. அதனால சரி நம்ம இது மாதிரி மரத்தில் வாங்கக்கூடாது, நம்ம கல்லில் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இது மார்பிள், கிரானைட் கிடையாது, மார்பிளில் வாங்கியிருக்கேன். அதாவது க்ரீன் கலர் மார்பிள். ஒயிட்லேயும் இருக்குது. ஒயிட்டில் வந்து நம்ம மாவு போட்டு செய்யும் பொழுது வீடியோஸ்க்கெலாம் அவ்வளோ அட்ராக்ஷனாக தெரியாது. க்ரீன் மார்பிள்னால் நம்ம பூரி திரட்டினா கூட அழகாக ஒயிட்டாக இதில் பிரைட்டாக தெரியும். இன்னொரு விஷயம் தான் நினைக்கிறேன், இல்லை மார்பிள் தான். கிரானைட் கல்லாக இருந்தால் அதில் புள்ளியாக இருக்கும். இது மார்பிள் தான் இந்த மாதிரி டிசைனில் வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பேக் சைடு இப்படி தான் இருக்குது, ஃப்ரண்ட் சைடு இப்படி இருக்குது. நல்ல திக்காக இருக்குதுங்க. இதுலேயே மெலிசாலாம் இருந்துச்சு, நான் கொஞ்சம் கனமாக தடிமனாக வேணும்ன்ட்டு தான் எடுத்தேன். இது பாலிஷும் போட்டிருக்காங்க. ஆமாம், அது கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரைண்டிங் பண்ணிடுறதுனால இந்த ஓரம்லாம் வந்து நல்லா வழுவழுன்னு இருக்குது. நம்ம கையை வந்து அறுக்காது, நம்ம கழுவி எடுத்தாலும் தொடச்சாலும் நம்ம கையை அறுக்காது. நல்லா கிரைண்டிங் பண்ணி நல்லா முழுன்னு இருக்குது. இன்னொரு விஷயம், எதுக்காக இது மாதிரி வாங்கினேன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, வுட்டில் வாங்கினா கொஞ்சம் வருஷம் ஆனவுடனே பூஞ்சை பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி கருப்பாகிடுது. அது எவ்வளோ தேய்ச்சாலும் போகிறதே இல்லை. அதனால இது மாதிரி நம்ம வாங்கிட்டோம்னா அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. நம்ம பூரி, சப்பாத்தி, நான் எது வேணும்னாலும் நம்ம செய்யலாம். செஞ்சு முடிச்சுட்டு கல்லை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இது சைஸ் என்ன சொன்னேன்? 10.75 இன்ச்சா 11 இன்ச்சா? 10.75 இன்ச்சு தான் வரும். 10.75 இன்ச்சு இதோடைய. அதாவது ஆன்லைனில் வந்துட்டு 11 இன்ச்சும் என்னவோ போட்டிருந்தாங்க. ஆனால் அதை மெஷர் பண்ணி பார்த்ததுல அது 10.78 அப்படி தான் இருக்குது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா நம்ம ருமாலி ரொட்டிலாம் பண்ணணும்னா இன்னும் பெருசாக வேணும்ன்ட்டு அந்த சைஸ் எனக்கு கிடைக்கல. ஆனால் இது பரவாயில்ல, என்கிட்ட இருக்கிற. நாங்கள் தேடணும், ஆன்லைனில் தேடும்போது ரொம்ப நேரம் சர்ச் பண்ணதில்ல, எங்களுக்கு பெருசு கிடைக்கல. மேக்ஸிமம் சைஸே இதுதான். மேக்ஸிமம் நிறைய இது வந்து 8 இன்ச்சு 9 இன்ச் தான் இருந்துச்சு. இது 11 இன்ச்சுன்னு போட்டிருக்கிறத பார்த்து இது நாங்கள் ஆர்டர் பண்ணோம். பட் 10.7 தான் வந்துருந்தது. இல்லை, நார்மலாக வந்து 8-9 இன்ச்சு 10 இன்ச்சஸ்க்குள்ளே தான் வாங்குவாங்க. நானும் என்னோட மனம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 10 இன்ச்சு தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன், கிடைக்கல. ஆனால் இதுவும் வந்து நான் வச்சுருக்கிற அந்த மனையை விட இது பெருசாக தான் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம செய்ய முடியும். நல்லா இருக்குது, நல்லா வழுவழுன்னு இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. மார்பிள் கிரானைட் கடைக்கு போய் தான் வாங்கணும். பீஸ் கட் பண்ணி தான் அவங்களை கொடுக்க சொன்னோம். இது வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சொல்கிறேன். ஃபேஸ்புக்கில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் பின் பண்ணுறேன். இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 399, அதாவது 399 ரூபா. நான் வாங்கின ரேட்டும் அதுதான், இப்போ இருக்கிற ரேட்டும் அதுதான், எந்த டிஃப்ரென்ஸுமே. பை லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.
உங்களுக்கு தேவைன்னா என் பையன் சொன்ன மாதிரி லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளுங்க. இது வந்து லாங் லைஃப் வரும். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்டை பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் உள்ள தான் இருக்குது. அதுவும் நம்மளோட கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். எல்லாமே வந்து எங்கிட்ட இல்லாத பொருட்கள் தான். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கவர்லாம் கிழிஞ்சு தான் இருக்குது ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து ஒரு பொருளை பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னே இந்த ஹேண்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்குறோம். கிழிச்சு பார்த்தோம். டேமேஜ் ஏதாவது இருந்தால் நம்ம திருப்பி ஏன்னா ஃபுல் கவரேஜ் அப்படியே வந்து பேக்கிங் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அயன் தவாங்க. என்கிட்டக்க வந்து அயன் தவா கிடையாது, நான்ஸ்டிக் தவா தான் நான் நிறைய வச்சுருக்கேன். பழைசு வந்து காஸ்டிக்ஸில் ஒன்று வச்சுருந்தேன், அது வந்து சரியில்லை, அதனால் நான் யூஸ் பண்ணுறதில்ல. அயனில் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக பிளான் இருந்துச்சு. அதனால் அயன் தவா, அதுவும் நல்லா குழியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கியிருக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து முட்டைக்கு ஆம்லேட்லாம் போடும் பொழுது, அப்புறம் முட்டை உடச்சி ஆஃப் பாயில்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோணல் மண்ணெலாம் ஓடுது இல்லையா, இதில் ஓடாது, நல்லா அழகாக நடுப்புற. அது மோஸ்ட்டாக அம்மாயிட்ட நான் சொல்லுவேன், இந்த ஆம்லேட்டு இல்லை ஆஃப் பாயில்லாம் போடும்போது எனக்கு நல்லா ஷேப்போட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் வந்து கலங்கி போயிட்டு ஷேப் இல்லாமல் இருக்கும். அவங்க சொல்கிறதுனா நான்ஸ்டிக்கில் வந்துட்டு எப்பவுமே சென்டர் வந்து மேடாக இருக்கும், சுற்றி தான் வந்து பள்ளமாக கொடுத்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே இந்த தவா வந்து பார்த்து வாங்கினது. மேடு நேரம் மட்டும் இல்லை, நான்ஸ்டிக்கில் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் ஓடும். அது ஒட்டாததுனாலே கொஞ்சம் அப்படியே விரிஞ்சு ஓடும். அயனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டும், நம்ம ஆயில் தடவிட்டு யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நான்லாம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும், அப்படியே கவுத்து விட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து அயன் தவா ஹேண்டில் வச்சு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வுட்டன் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்லைங்க, இந்த ரேட்டுக்கு தாராளமாக வாங்கலாம். நல்ல வெயிட்டாக இருக்குது. இதோட ரேட் என்ன? இதோட ரேட்டு 249 ரூபா. 259. 59. ஆனால் ரேட்டு வந்து இன்னும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. நான் வாங்கின அதே ரேட்டு தான், எந்த ப்ராடக்ட்டுமே ரேட்டு வந்து மாறலை. ஆனால் தாராளமாக வாங்கலாம், நல்ல வெயிட்டாக இருக்குது. ஆனால் இந்த தகடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தகடோட கனம் பாருங்கள், நல்ல தடிமனாக இருக்குது. ஆனால் தேய்க்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து தான் நம்ம தேய்க்கணும். இது தேய்க்க கொஞ்சம் வழுவழுன்னு ஆகிடும். மற்றபடி தவா உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இல்லை, பிசுரும் இல்லை, ஃபினிஷிங் நல்லா இருக்குது. அதே மாதிரி பேக் சைடும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஹேண்டில் இருக்கனால ஈஸியாக நமக்கு பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். என்கிட்ட அயன் தவா இல்லாதனால நான் அயனில் வாங்கணும்னு நினச்சி வாங்கிட்டேன். ஆனால் இந்த ரேட்டுக்கான லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் கொடுக்குறோம். இதே வேணுன்றவங்க. இதுவும் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதனால் இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் எதில் வாங்கணும் அப்படின்றத ஓப்பன் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த கவர்லேயே இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினது. இது நார்மலாக வாங்குகிற இடம் தான், அது ஒன்று மட்டும்தான் மாறி இருந்தது இந்த வாட்டி. இதையும் முடிச்சாச்சு. இந்த அடுத்தது நம்ம இன்னொரு ப்ராடக்டை பார்த்துடலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது 3வது ப்ராடக்ட். இதையும் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஆமாம், கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பாதி கிழிஞ்சிருக்குது. ஒன் சைடு அந்த ஹேண்டிலே தெரியுது வெளில, இப்போயே கண்டுபிடிச்சிருப்பாங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டுபிடிச்சிட்டேன் என்ன பொருள்ன்றதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. இது வந்து அயன் தவா. அயன் தவா வந்து நீங்கள் நினைக்கலாம் வெளியிலலாம் வாங்கினா கேஜ் கணக்கில் நமக்கு கொடுக்குறாங்க, ரேட்டு கம்மியாக கிடைக்கும்ன்ட்டு. இதில் வந்து உள்ள கோட்டிங் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கோட்டிங் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். அதனால் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, ரேட் எவ்வளோ இது? இதோட ரேட் வந்துட்டு 440 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். இப்போ கரண்ட் ப்ரைஸிங் வந்து அதே ப்ரைஸிங் தான். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட்டுமே வந்து ரேட்டு ஏறலைங்க, அதே ரேட்டில் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி உள்ளே வந்து கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க, நமக்கு ஒட்டாமல் வரும். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது 3 லிட்டர் கெப்பாசிட்டி, சின்ன சைஸ் எல்லாம் இருக்குது, ரேட்டு கம்மி இல்லை. நம்ம வீடியோக்காக வாங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக வாங்கினா விலைக்காகாது, கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கணும். ஏன்னா நான் பண்ணுற அளவுகளும் ஓரளவுக்கு மீடியமாக பண்ணுவேன். அதனால நான் 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். 2 ஹேண்டில் போட்டிருக்காங்க, 2 சைடு ஹேண்டில் இருக்குது. பேக் சைடும் பாருங்கள் ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்துருக்காங்க, நல்ல வெயிட்டாக இருக்குது. இதுவும் வந்து அயன் தான். ஏன்னா அயன் கடாய் வந்து என்கிட்ட எண்ணெய் காய்ச்சறதுக்கு மட்டும் ஒரு அயன் கடாய் வாங்கினேன். அப்போவே பார்த்தீங்கன்னா அது வெயிட் போட்டு கொடுத்தாங்க. அப்போவே நான் 150 ரூபாய்க்கு வாங்கினேன். அதில் எந்த கோட்டிங்கும் கிடையாது, ரொம்ப ப்ளைனாக இருக்கும். அது வந்து ஆமாம், அதை தேய்ச்சா நம்ம காய வச்சு தொடச்சி எண்ணெய் தடவி தான் வைக்கணும். இதில் அதெல்லாம் கிடையாது. இதில் வந்து நம்ம அப்படியே நம்ம கழுவிட்டு காய வச்சு தொடச்சி எடுத்து வச்சாலே போகிறோம். ஏன்னா இந்த கோட்டிங் இருக்கனால துரு பிடிக்காது.
அதனால தான் இந்த ப்ரைஸு. ஆனால் நல்ல வெயிட்டாக நல்லா இருக்குது. நம்ம அயனில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இரும்பு சத்து நம்ம சமைக்கிற சாப்பாடோட சேரும். அதனால அதில் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னுவாங்க. சரி, என்கிட்ட அயன் கடாய் இல்லை, இனிமேல் நம்ம வீடியோஸில் இந்த கடாயில் சமைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. தாராளமாக இந்த ரேட்டுக்கு வாங்கலாம். இந்த லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிச்சனுக்காக வாங்கின ரொம்ப குறைஞ்ச விலையில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க. இது எதுக்காக நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கலாம், எங்கே வாங்குறது அப்படின்னு யோசிக்கலாம், அதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேடி டைம் எடுத்து நாங்கள் பை பண்ணோம். ஸோ நீங்கள் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டேரெக்டாக கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி கூட பை பண்ணிக்கலாம். டச் பண்ணி தான் நான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நான் வாங்குறேன். ஏன்னா நம்மக்கிட்ட இல்லாத பொருளாகவும் இருக்கணும், அதே சமயம் குறைஞ்ச விலையிலையும் இருக்கணும். அது சைஸு எல்லாமே வந்து லிட்டர் வைஸ் எல்லாமே செக் பண்ணி தான் நாங்கள் வந்து ப்ராடக்டை வாங்குகிறோம். அது உங்கள் கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கு வாங்குறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.